சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெயம் ரவி ஆரதி பிரச்சனைகள் சூடுபிடித்திருக்கிறது. கடந்த தினங்களில் அவருடைய பிரச்சனைகள் விவகாரத்தை சென்றாலும் மீண்டும் அவருடைய பிரச்சனை போர்க்களமாக அந்த அளவுக்கு அவர்களின் பிரச்சனை தீப்போல் எரிந்து கொண்டிருக்கிறது. ஜெயம் ரவியை வீட்டை விட்டு வெளியே விரட்டியிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகிறது. ஜெயம் ரவி மனைவி ஆரதியும் ஜெயம் ரவி வேறு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாகவும் இப்பேற்பட்ட மாறி மாறி திருப்பி அவர்கள் ஒவ்வொருத்தர்களாக தனிப்பட்ட குற்றங்களை வெளியே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கான விளக்கங்களை நமக்கு போக போக தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதுவரைக்கும் நமக்கு காத்திருக்கும். அந்த அளவுக்கு இவங்களுடைய பிரச்சனைகள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய வைரலாக பரவிக்கொண்டே வருகிறது. ஒரு குடும்பம் இருந்தால் பல பிரச்சனைகள் இருக்கும் என்பது சகஜம். வாழ்க்கையில் இயல்புகளும் இன்பங்கள் துன்பங்கள் வருவது சகஜமான ஒன்று. ஆனால் இவர்களின் வாழ்க்கையில் அதுதான் மிக துல்லியமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது பெரிய ஒரு போர்க்களமாக இன்னைக்கு மாறிக்கொண்டு வருகிறது. போர்க்களமாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு சில காரணங்கள் வெளிவருகிறது. அந்த காரணங்கள் நமக்கு போக போக தெரிய வரும். அதுவரைக்கும் காத்திருங்கள். ஜெயம் ரவி ஆரதியின் பிரச்சனை மீண்டும் பல சூடுகள் பிடித்து, அது மட்டுமல்ல, ஜெயம் ரவியும் தன்னை வீட்டை விட்டு வெளியே விட்டதால் தன்னுடைய பொருட்கள் அந்த வீட்டில் இருப்பதால் போலீசில் புகாரும் கொடுத்திருக்கிறார். இந்த புகாரின் மூலமாக பல விஷயங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. திருப்பி அவர்களும் இவர் மீது இப்படிப்பட்ட பல விஷயங்கள் நமக்கு காது கேட்பதற்காக செய்தி மூலமாக மீடியாக்கள் சொல்லப்படுகிறது. இதனால் ஜெயம் ரவியின் குடும்பங்கள் பெரிய ஒரு அவமானத்தை சந்தித்திருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஆரதி பயங்கர ஒரு ஆரதி என்றால் ஒரு பெண்ணா இல்லது ஒரு ஆணா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவருடைய பரிமாணங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக செயல்படுகிறது. பாவம் ஜெயம் ரவியை பாவம் என்று நாம் நினைத்தோம். அவருக்கும் ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதற்காக சில விஷயங்கள் கசிகின்றன. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை நமக்கு போக போக தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள். அதுவரையும் காத்திருங்கள். ஜெயம் ரவியின் போர்க்களம் வருவது வேடிக்கையானது ஒன்றுதான். வாழ்க்கையில் விரிசல்களும் பிரச்சனைகள் வருவது இயல்பு. அதுபோலதான் இவர்களுக்கும் வந்திருக்கிறது. இவர்களின் பிரச்சனை கொஞ்சம் அழுத்தமாகவும் ஒரு போர்க்களமாகவும் இன்னைக்கு மாறி இருக்கிறது. மக்களுக்கு கசிந்த சில உண்மைகளை நான் உங்களுக்கு என் சேனல் மூலமாக தெரியப்படுத்துவதை நான் மீண்டும் இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி ஏதாவது சொல்ல நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு ஓகே. சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு